நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் எபிசோடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து யாருமே இல்லை, நந்தினி மட்டும்தான் தனியாக வீட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது 2 பேர் புதுசாக வரானுங்க. வந்தவங்க இந்த மாதிரி சூர்யா வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் கேட்டார், அது எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இவங்களும் வந்து உள்ளே விட்டுறாங்க. ஸோ உள்ளே போனோன்னு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அங்கே இருந்த எல்லா நகை பணத்தையும் திருடிட்டு அவனுங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் சுந்தரவல்லி அங்கே வராங்க. ஸோ சுந்தரி வந்து பார்க்கும்பொழுது தான் வீட்டில் நகை பணம் காணாம போயிருக்குன்ற விஷயம் தெரிய வருது. ஸோ செம்மையாக ஷாக்கும் ஆகுறாங்க. ஆனால் சுந்தரவல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த நந்தினி தான் பண்ணியிருப்பா, அவள் தான் திருடிருப்பா அப்படின்ற மாதிரி இப்போ நந்தினி மேலே தான் அந்த திருட்டு பழியை போடுறாங்க. ஸோ நீ தான் இங்கே இருந்த, நீ தான் திருடி இருக்கணும், ஒழுங்காக நகையும் பணத்தையும் கொடு அப்படின்ற மாதிரி நந்தினியை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ போலீஸையும் வர வச்சு எங்களுக்கு இவங்களாம் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா இவங்க மட்டும் தான் வீட்டில் தனியாக இருந்தால் இவ தான் திருடிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இப்போ போலீஸ் வந்து யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இவ இந்த வீட்டு வேலைக்காரி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, தவிர இந்த வீட்டு மருமக அப்படின்றத சொல்லவே இல்லை. ஸோ போலீஸும் இப்போ விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்நேரம் பார்த்து அங்கே அருணாச்சலம் வர என்னன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது தான் இவ இந்த வீட்டு மருமக அப்படின்ற விஷயம் போலீஸுக்கே தெரிய வருது. செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலம் இதை நான் பார்த்துக்கிறேன், இது எங்கள் வீட்டு பிரச்சனைன்ற மாதிரி அவங்கள காப்பாற்றுறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் கடைசி நேரத்தில் நம்ம அருணாச்சலம் வந்து இப்போது நந்தினியை காப்பாற்றிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.